Next ratio, trade receivables turnover ratio. Trade receivable turnover ratio formula, credit revenue from operations by average trade receivables. Revenue from operations na என்னன்னு பார்த்தோம் sales. So credit revenue from operation na credit sales. Credit sales ஐயும் average trade receivables ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்து அதோட பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள். ட்ரேட் டெட்டாஸ், சன்ட்ரி டெட்டாஸ், டெட்டாஸ்னு எப்படி கொடுத்துருந்தாங்கனால டெட்டாஸ் தான். ஏன் டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் பார்க்குறோம்னா அங்கே என்ன சேல்ஸ் கொடுத்துருக்காங்க? கிரெடிட் சேல்ஸ். ஸோ நம்ம கடனுக்கு சேல்ஸ் பண்ணும்போது அந்த கஸ்டமரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டெட்டாஸ். அவங்க எழுதி கொடுக்குற அந்த பேப்பர்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம்? பில்ஸ் ரிசீவபிள். அதனால average trade receivables equal to opening trade receivables plus closing trade receivables divided by 2. turnover ratioலயே நம்ம average stock பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து average trade receivables. ஸோ இந்த ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இல்லைனா பில்ஸ் பேயபிள் எதுவாக இருந்தாலும் சரி, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் தட் இஸ் அண்ட் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள், க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள், ஓப்பனிங் சன்ட்ரி டெட்டாஸ், க்ளோசிங் சன்ட்ரி டெட்டாஸ்னு எல்லாமே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவைடட் பை 2 போடணும். இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதையே ஆவரேஜ் ஸ்டாக்காக நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், டிவைட் பண்ண தேவையில்லை. கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிருக்கோம்? நெட் கிரெடிட் சேல்ஸ். ஸோ இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ மூலமாக நம்ம வந்து கடனுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை திரும்ப வாங்குறதுல நமக்கு வந்து எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்டாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் கலெக்ஷன் பீரியட். டெப்ட் கலெக்ஷன் பீரியட் டேஸ் ஆர் மந்த்ல வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ இயர் பை ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோவே நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் நம்பர் ஆஃப் மந்த் வச்சு பார்க்கும்போது எத்தனை டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கலெக்ஷன் பண்றோம், இல்லைன்னா எத்தனை மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம பண்ற கிரெடிட் சேல்ஸ் பண்ற அமௌண்ட்ல இருந்து நமக்கு வந்து பணத்தை வந்து அவங்க திரும்ப கட்டுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக டெப்ட் கலெக்ஷன் பீரியடை வந்து கால்குலேட் பண்றோம். Illustration 9. The credit revenue from operations of Harini Limited amounted to rupees 9,60,000. Its debtors and bills receivable at the end of the accounting period amounted to rupees 1,60,000 respectively. Calculate trade receivable turnover ratio and also collection period in months. So இதுல வந்து நமக்கு வந்து credit revenue from operation credit sales வந்து 9,60,000 கொடுத்திருக்காங்க. அடுத்தது டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் வந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு தரல. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். இது க்ளோசிங் மட்டும் கொடுத்துருக்கனால இந்த ரெண்டு அமௌண்ட்டை மட்டும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல நம்ம போட்டுடலாம். ஓகே, சொல்யூஷன். Trade receivables turnover ratio equal to credit revenue from operations divided by average trade receivables. Trade receivables equal to debtors plus bills receivable. Debtors amount 1 lakh and trade receivables 60,000. So total 1,60,000. Next one, credit sales amount 9,60,000. So formula credit revenue from operations 9,60,000 by average trade receivables 1,60,000. So 6 turnover ratios answer times 6 times. Okay. Next one, debt collection period in months. Formula number of months in a year by trade receivables turnover ratio. Number of months in a year 12. 12 by trade receivables turnover ratio 6 times by 6. So answer 2 months.
ஸோ நம்ம டெப்டார்ஸ் கிட்ட இருந்து அமௌண்ட் எப்போ கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. Sum number 9. The credit revenue from operations of Velavan Limited amounted to rupees 10 lakhs. Its debtors and bills receivable at the end of the accounting period amounted to rupees 1,10,000 and rupees 1,40,000 respectively. Calculate trade receivables turnover ratio and also collection period in months. Solution. Trade receivables turnover ratio equal to credit revenue from operations by average trade receivables. Trade receivables equal to debtors plus bills receivable. So இந்த சம்லயே நமக்கு end of the balance மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So debtors 1,10,000 plus bills receivable 1,40,000. So total 2,50,000. Trade turnover ratio formula: credit revenue from operations amount 10 lakhs by average trade receivables 2,50,000. இதை ஏன் நம்ம டிவைட் பண்ணல அப்படின்னா நமக்கு எண்ட் ஆஃப் த பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து அதை 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அந்த இது க்ளோசிங்கே ஆவரேஜ் ஆட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருது ஆன்சர்? 4 times. நெக்ஸ்ட் ஸ்டெப், கால்குலேட் த டெப்ட் கலெக்ஷன் பீரியட் இன் மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் a year by trade receivables turnover ratio. 1 year equal to 12 months. 12 divided by trade receivables turnover ratio 4 times by 4. So 3 months. 3 months once நம்ம வந்து debtors கிட்ட இருந்து collect பண்றோம். Okay. Next ratio, trade payables turnover ratio. So net credit purchases by average trade payables. Net credit purchases equal to total credit purchases minus purchase returns. So நமக்கு கொஸ்டின்ல வந்து total net credit purchasesக்கு வந்து purchase return ரெண்டும் கொடுத்திருந்தாங்கன்னா purchasesல இருந்து purchase return மைனஸ் பண்ணிடலாம். சப்போஸ் கொடுக்கல அப்படின்றப்ப அந்த purchases amount நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். இப்போ நம்ம ரிசீவபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள்ஸ் பிளஸ் க்ளோசிங் ட்ரேட் பேயபிள்ஸ் டிவைடட் பை 2. அடுத்தது ட்ரேட் பேயபிள்ஸ் ஈக்குவல் டு ட்ரேட் ரிசீவபிள். நம்ம என்ன பார்த்தோம்? டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் இல்லையா. இதுல ஜஸ்ட் ஆப்போசிட், ட்ரேட் கிரெடிட்டாஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிள். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், கிரெடிட் பேமெண்ட் பீரியட். அதுல வந்து டெப்ட் கலெக்ஷன் பீரியட். நம்ம எத்தனை மாசத்துக்கு ஒருக்கா அவங்க கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறோம்னு பார்த்திருந்தோம். இது வந்து நம்ம சப்ளையர்ஸ்க்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை திரும்ப அதை வந்து நம்ம திரும்ப பே பண்றோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இதுவும் டேஸ் ஆர் மந்த் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year by trade payables turnover ratio. மந்த்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் a year by trade payables turnover ratio. Illustration 10. From the following figures obtained from Kalpana Limited, calculate the trade payables turnover ratio and credit payment period in days. Days னு கொடுக்கிறப்ப என்ன பண்ண 365 by ஆன்சர் trade payable turnover ratio என்ன ஆன்சர் வருதோ அந்த டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடணும். Credit purchases during the year 18 to 19 1 lakh. Trade creditors as on 1/4/2018. So இது வந்து opening creditors 20,000. Trade creditors as on 31/3/2019 10,000. Closing creditors. Bills payable as on 1/4/2018 4,000. Bills payable as on 31/3/2019 6,000. So இந்த sumல debtors creditors. So இந்த sumல creditors and bills payable ரெண்டுக்குமே opening and closing கொடுத்திருக்காங்க. So இது வந்து நம்ம calculate பண்ணி 2ஆல divide பண்ணணும். Solution. Trade payables turnover ratio equal to net credit purchases by average trade payables. Average trade payables equal to opening trade payables plus closing trade payables by 2.
So first step, calculate the average trade payables. Opening creditors 20,000 plus opening bills payable 4,000. So இது வந்து creditors, இது வந்து bills payable. இந்த ரெண்டையும் தான் ஆட் பண்ணணும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆட் பண்ணக்கூடாது. ஓப்பனிங் creditors and opening bills payable plus closing creditors 10,000 plus closing bills payable 6,000 by 2. So 24,000 plus 16,000 by 2. 40,000 by 2 equal to 20,000. Average trade payables 20,000. So trade payables turnover ratio equal to net credit purchases 1 lakh by average trade payables 20,000. So 5 times. Average trade payables turnover ratio 5 times. Next, payment period in days. Number of days in a year 365. Trade payables turnover ratio 5. So 73 days. 73 days once நம்ம வந்து suppliersக்கு நம்ம வாங்கின அமௌண்ட்டை வந்து ரீபே பண்றோம். ஓகே. Sum number 10. From the following figures obtained from Arjun Limited, calculate the trade payables turnover ratio and credit payment in period in days. Credit purchases 9,50,000. Trade creditors opening 60,000. Trade creditors 31,3. Closing 50,000. Bills payable opening 45,000. Bills payable closing balance 35,000. Solution. Trade payables turnover ratio equal to net credit purchases by average trade payables. Average trade payables equal to opening trade payables plus closing trade payables by 2. So opening creditors 60,000 plus opening bills payable 45,000 plus closing debtors 50,000. Closing bills payable 35,000. So 1,05,000 plus 85,000 equal to 1,90,000 by 2. So 95,000. Average trade payables 95,000 rupees. So trade payables turnover ratio equal to net credit purchases 9,50,000 by 95,000. So 10 times. Next, payment period in days. Number of days in a year equal to 365 by trade payables turnover ratio 10. So 36.5 days. 36.5 days once நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. Next, fourth one, fixed assets turnover ratio. Formula revenue from operations by average fixed assets. So இதில் என்ன கொடுத்துருக்காங்க, revenue from operations. Turnover ratio நம்ம மொத்தம் 4 types பார்த்தோம். First one, inventory turnover ratio. Inventory turnover ratioல வந்து cost of revenue from operations கொடுத்திருந்தாங்க. அடுத்தது trade receivables turnover ratioல credit revenue from operations பார்த்தோம். Average payable turnover ratioல வந்து net purchases, net credit purchases பார்த்தோம். இப்போ fixed assets turnover ratio என்ன பார்க்கணும்னா total revenue from operationsக்கும் fixed assets, average fixed assetsக்கும் இருக்கிறது வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. So average fixed assets equal to
opening fixed assets plus closing fixed assets by 2. Illustration 11. From the following information of Ashika Limited, calculate fixed asset turnover ratio. Revenue from operations during the year were 60 lakhs. Fixed assets at the end of the year was 6 lakhs. So இந்த fixed assets வந்து நம்ம average fixed assets பார்த்தோம் இல்லையா, சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் அப்படியே ஆவரேஜ் பீரியடாக எடுத்துக்கலாம், 2ஆல் டிவைட் பண்ண தேவையில்லை. Solution: fixed asset turnover ratio equal to revenue from operations by average fixed assets. Revenue from operations amount 60 lakhs by average fixed assets 6 lakhs. So 10 times. Fixed asset turnover ratio 10 times. Sum number 11. From the following information of Geeta Limited, calculate fixed assets turnover ratio. Revenue from operations during the year were 55 lakhs. Fixed assets at the end of the year rupees 5 lakhs. Solution: fixed asset turnover ratio equal to revenue from operations by average fixed assets. Revenue from operation 55 lakhs. Average fixed assets 5 lakhs. So 11 times. Fixed assets turnover ratio 11 times. Illustration 12. Calculate inventory turnover ratio, trade receivables turnover ratio, trade payables turnover ratio and fixed assets turnover ratio from the following information obtained from Delphi Limited. Particulars as on 31st March 2018, as on 31st March 2019. So இதில் ரெண்டுமே மார்ச் கொடுத்துருக்குறாங்க, பட் இயர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 18 ஓப்பனிங் பேலன்ஸ், 19 க்ளோசிங் பேலன்ஸ். இன்வென்டரி ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ட்ரேட் பேயபிள்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். Additional informations: revenue from operations for the year 10,50,000, purchases for the year 4,50,000, cost of revenue from operations 6 lakhs. Assume that sales and purchases are for credit. So இந்த purchases and sales வந்து credit sales, credit purchaseன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோட 4 ஃபார்முலாஸையும் நம்ம ஒன் டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், inventory turnover ratios, cost of revenue from operations by average inventory. Next one, trade receivables turnover ratio, credit revenue from operations, cost of revenue from operations. Next, credit revenue from operation. Trade payables வந்து net credit purchases. Then fixed asset turnover ratio revenue from operations. Then average inventory, average trade receivables, average trade payables, average fixed assets. Opening and closing கொடுத்திருந்தாங்கன்னா தான் நம்ம டிவைடட் பை 2 போடணும். ஓப்பனிங் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணி போட்டுடலாம். இல்லை க்ளோசிங் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, டோட்டல் ஆன்சர்ஸ் என்ன வரும் எல்லா ரேஷியோஸ்க்குமே டைம்ஸ். Inventory turnover ratio, formula cost of revenue from operations by average inventory. Average inventory equal to opening inventory plus closing inventory divided by 2. So question நமக்கு cost of revenue from operations வந்து 6 lakhs டைரக்டா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து average inventory தான் calculate பண்ணணும். Opening inventory 1,40,000 plus closing inventory 1 lakh. So total 2,40,000 by 2, 1,20,000. Average inventory rupees 1,20,000. So inventory turnover ratio equal to cost of revenue from operations 6 lakhs by
Average inventory 1,20,000. So 5 times. Next account, trade receivables turnover ratio. Formula, credit revenue from operations by average trade receivables. Credit revenue from operations தான் என்னது sales. Salesோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 10,50,000. revenue from operations கொடுத்துருக்குறாங்களே அதுதான் நம்ம வந்து 10,50,000 credit salesஆ எடுத்துக்கிறோம். So next one, average trade receivables. Average trade receivables க்கு கொஸ்டின்ல வந்து டைரக்டாவே trade receivables னு கொடுத்துட்டாங்க. So opening 80,000 plus closing 60,000. 1,40,000 by 2. So 70,000. Average trade receivables. So trade receivable turnover ratio equal to 10,50,000 by 70,000. So 15 times. Okay. Next one, trade payables turnover ratio equal to net credit purchases. Credit purchases 4,50,000 questionலயே கொடுத்துட்டாங்க. Average trade payables equal to opening trade payables 40,000, closing trade payables 50,000. So total 90,000 by 2 equal to 45,000. So trade payables turnover ratio equal to 4,50,000 by 45,000. So 10 times. Next one, fixed assets turnover ratio. Revenue from operations 10,50,000. Average fixed assets equal to opening fixed assets 5,50,000 plus closing fixed assets 5 lakhs. Total 10,50,000 by 2. So 5,25,000. Fixed assets turnover ratio equal to trade revenue from operations 10,50,000 by average fixed assets 5,25,000. So 2 times. Okay. Sum number 12, calculate inventory turnover ratio, trade receivables turnover ratio, trade payables turnover ratio, fixed assets turnover ratio from the following information obtained from Aruna Limited. Particulars, next column as on 31st March 2018, as on 31st March 2019. So 31st March year difference வச்சு தான் opening and closing கண்டுபிடிக்கிறோம். Inventory opening balance 3,60,000, closing 4,40,000, trade receivables opening 7,40,000, closing 6,60,000, trade payables opening 1,90,000, closing 2,30,000, fixed assets opening 6 lakhs and closing balance 8 lakhs. Additional information, revenue from operations purchases for the year 21 lakhs, cost of revenue from operations 16 lakhs. Assume that sales and purchases are for credit. So sales and எதை mention பண்றாங்க, revenue from operations, purchases credit purchases தான், sales credit sales தான் சொல்லியிருக்காங்க. First one, inventory turnover ratio, cost of revenue from operations by average inventory. Cost of revenue from operations 16 lakhs questionலயே கொடுத்துட்டாங்க. Average inventory equal to opening inventory 3,60,000
thousand plus closing 4,40,000. So 8 lakhs by 2. So average inventory rupees 4 lakhs. Inventory turnover ratio equal to cost of revenue from operations 16 lakhs by average inventory 4 lakhs. So 4 times. Next one, trade receivables turnover ratio formula, credit revenue from operation, that is credit sales by average trade receivables. Credit revenue from operations கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க 35 lakhs. Average trade receivables equal to opening trade receivables 7,40,000 plus closing 6,60,000. So 14 lakhs by 2 rupees 7 lakhs. Trade receivables turnover ratio equal to credit revenue from operations 35 lakhs by average trade receivables 7 lakhs. So 5 times. Next one, trade payables turnover ratio formula, net credit purchases by average trade payables. Credit purchases 21 lakhs. So average trade payables equal to opening trade payables 1,90,000 plus 2,30,000. 4,20,000 by 2. So rupees 2,10,000. Trade payables turnover ratio equal to trade payables turnover ratio equal to credit purchases 21 lakhs by 2,10,000 average account payables. So 10 times. Next one, fixed assets turnover ratio formula, revenue from operations by average fixed assets. Revenue from operation 35 lakhs. Average fixed assets equal to opening assets 6 lakh plus closing fixed assets 8 lakhs. Total 14 lakhs by 2. So rupees 7 lakhs. Fixed assets turnover ratio equal to revenue from operation 35 lakhs. Revenue from operations 35 lakhs by average fixed assets 7 lakhs. So 5 times. Okay. Thank you, students.